வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அருணோட கொல்லைக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அருணுக்கு இது 2வது கல்யாணம்னு சொல்ல போக இது ஒரு பெரிய பிரச்சனையாயி முத்து அவரை கீழே இழுத்துட்டு வந்து விடுறாரு. ஏன்பா நீயே போலீஸா இருந்துட்டு இப்படி பொய் சொல்லலாமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சார் இது எனக்கு 2வது கல்யாணம் தான் அப்படின்னு அருண் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, பாருப்பா எவ்வளவு திமிரா ஒத்துக்கிறான். ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இவன் கூட வாழ முடியாம போயிருக்கும், அதான் நம்ம சீதாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, முத்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு, எனக்கு முதல் கல்யாணம் நடந்ததும் சீதா கூட தான் அப்படின்னு அருண் சொல்ல, சீதாவும் மீனாவும் தவிக்கிறாங்க சொச்சோன்னு. மற்ற எல்லாரும் திகச்சு போய் பார்க்குறாங்க. என்னது சீதா கூடவா? இப்போதான் மேடைக்கே வந்திருக்க, அதுக்குள்ளே அவ கூட கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்கிற அப்படின்னு முத்து கேட்க, எனக்கும் சீதாவுக்கும் ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துருச்சு அப்படின்னு அருண் அழுத்தம் திருத்தமாக சொல்ல, மீனாவோட சர்வ நாடியும் ஒடுங்கி போயிடுது. சீதாவும் அழாத குறைய நிற்க மீனாவும் சீதாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. முத்து அப்படியே நொறுங்கி போயிடுறாரு. அவரோட குரலே உள்ளர போயிடுது. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அவர் கேட்க, ஆமாம் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னுட்ட, அதான் நானும் சீதாவும் சேர்ந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அருண் சொல்ல, முத்து சீதாவை எரிக்கிற மாதிரி பார்க்குறாரு. உடனே அவங்க அம்மா, ஏய் இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, தயங்குற சீதா ஆமாம்மான்னு ஒத்துக்கிறாங்க. உடனே சத்யாவுக்கு கோபம் வந்து, ஏய் சீதா இதுக்கு என்ன சொல்ற, ஏன் இப்படி பண்ணன்னு அடிக்க போக, ஏய் நிறுத்துடா அப்படின்னு மீனா மிரட்டிக்கிட்டு முன்னேற வர, பாருக்கா நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு திருட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சத்யா சொல்ல, அங்கே வர்ற முத்து, சீதா நல்லா இருக்கு, மாமா முடிவு முக்கியம், மாமா சொல்லாம ஒத்துக்க மாட்டேன் இப்படின்னெல்லாம் சொன்ன, எல்லாம் ரீல் தானா அப்படின்னு லைட்டான அழுகையோடு கேட்குறாரு. உடனே கிடைச்சது சந்தர்ப்பம்னு, டேய் நான் தான் சொன்னேன்ல இவ ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு, அன்னைக்கு என்னமோ இவ ஒழுக்கமான பொண்ணுன்னு சொன்ன, இப்ப பாத்தியா இவளோட ஒழுக்கத்தானே விஜயா முன்னாடி வந்து கேள்வி கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியான்னு டென்ஷன் ஆகுறாரு அண்ணாமலை. முத்துவால தாங்கவே முடியல, அத்தை நான் இவளை சின்ன பொண்ணு குழந்தைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அடேங்கப்பா பெரிய ஆள் தான் நீயா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டல, சரி விடு, என் முடிவு முக்கியம் இல்லைன்னு நீ முடிவு பண்ணிட்டல, எனக்கு நீ என்ன மரியாதை கொடுத்துருக்கன்னு தெரிஞ்சிருச்சு, நான் நேத்து வந்தவன் தானே, என்ன நீ மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா உங்க அம்மாவையும் மீனாவையும் ஏமாத்திட்ட பாத்தியா நீ அப்படின்னு முத்து பேசிட்டு இருக்க. மீனா ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட முத்துவை பார்த்துட்டு இருக்காங்க. மீனா பாத்தியா, நாம தான் இவ சின்ன பொண்ணு எதுவும் தெரியாதவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சீதா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உங்க அக்கா உன்னையெல்லாம் வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறா, அவளோட படிப்பை நிறுத்திட்டு உனக்காக தான் அவ வேலைக்கு போயிருக்கா, அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல, நேத்து வந்து இவன் உனக்கு பெருசா போயிட்டானா, மீனாவை கூட நீ ஏமாத்திட்ட பாத்தியா அப்படின்னு டென்ஷன் ஆகுற முத்து மறுபடியும் உடைஞ்சு போய், யோ நல்ல போலீஸியா நீ, அவளை எப்படியோ பேசி வீட்டுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டல நீ அப்படின்னு முத்து சொல்ல, அப்பவும் கூட இருக்க கொலைக்கு சும்மா இருக்காம, அருணை ஏன் திட்டுறீங்க, அவன் ஒன்றும் யாருக்கும் தெரியாமல்லாம் கல்யாணம் பண்ணல, நான் தான் அவனுக்கு சாட்சி கையெழுத்து போட்டேன், சீதாவுக்கு அவங்க அக்கா மீனா தான் சாட்சி கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு 2வது தடவையா பூகம்பத்தை உருவாக்குறாரு அவரோட கொலீக். சுத்தம் சோழி முடிஞ்சது. யோ என்ன இவனை நல்லவனாக்குறதுக்கு ஏன் பொண்டாட்டி மேல பழிய போடுறியா, எந்த காலத்துல என் பொண்டாட்டி அப்படி பண்ணியிருக்க மாட்டா, எனக்கு தெரியும் அவளை பத்தின்னு முத்து பயங்கர நம்பிக்கையோடு சொல்றாரு. பாரு மீனா, இந்த அருண் தான் அவரை இப்படிலாம் செட்டப் பண்ணி பேச வச்சிருக்கிறான், உன் மேல பழி போடுறான் பாரு அப்படின்னு முத்து சொல்ல, பழியெல்லாம் போடலைங்க, இவங்க தான் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் ஸ்ட்ராங்கா சொல்லிட, மீனா அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் நொறுங்கி போய் நிக்க, அடேங்கப்பா நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியும்டி, ஆனா இவனுக்கு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க முகத்துல சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. அதே சந்தோஷத்தோட அண்ணாமலையை பார்க்க அவரும் அதிர்ந்து போய் தான் பார்த்துட்டு இருக்காரு. அருண் அவர் சொல்றது உண்மையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆமாம்மா சீதாவோட அக்கா தான் இவளுக்காக வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு அருணும் சொல்ல, டேய் நீ சொன்னா நான் நம்பிடுவேனா, மீனா பாத்தியா இவன் என்ன சொல்றான்னு, சட்டையை பிடிச்சி 4 கேள்வி கேளு மீனா அப்படின்னு முத்து சொல்ல, என்ன மன்னிச்சிடுங்க நான் தான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு மீனா அவங்க வாயாலேயே சொல்லிட, எல்லாருக்கும் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. அட இது நல்லா இருக்கே,
மீனா செம்மையா மாட்டிட்டாங்கன்ற மாதிரி ரோஹிணி மனோஜ் பாக்குறாங்க. விஜயாவுக்கு இன்னுமே சந்தோஷமாயிடுது. ஓகே, இவளே ஒத்துக்கிட்டா, இனி என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தானே தெரியுங்கிற மாதிரி அண்ணாமலையை பார்த்து சிரிக்கிறாங்க. அண்ணாமலை அதிர்ச்சியோட மீனாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. முத்துவால கண்ணை இமைக்க கூட முடியல. அப்படியே சிலையா மாறி நின்னுட. ஏய், என்னடி சொல்ற? அப்ப இவங்களுக்கு நீதான் கல்யாணம் பண்ணி வச்சியா அப்படின்னு மீனாவோட அம்மா வந்து கேட்க, பிரமாதம், ஒரு பண மருமகன்னு சொல்லுவீங்கல்ல, இப்ப இவ பொறுப்பை பார்த்தீங்களா அப்படின்னு விஜயா அண்ணாமலையை பார்த்து மொத்த கூட்டத்தையும் பார்த்து நக்கலா கேட்குறாங்க. ஏண்டா முத்து, உன் பொண்டாட்டி உன் பேச்சு மீறி எதுவுமே செய்ய மாட்டான்னு சொன்ன, இப்ப பாத்தியா, நீ தான் கேனையா இருக்க அப்படின்னு செம்மையா ஏத்தி விடுறாரு மனோஜ். உடனே அவங்க அம்மா, ஏய் அப்படின்னு மீனாவை கொஞ்ச தூரம் தள்ளி இழுத்துட்டு வந்து, என்னடி பண்ணி வச்சிருக்கிற? சீதாவை பெத்தவ நான்டி, எனக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா அழுகையும் கோபமா கேட்க, அப்ப எனக்கு வேற வழி தெரியலம்மா, இவரு சீதாவுக்கு வேற மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதனாலதான் இப்படிலாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் இவரை சமாதானப்படுத்தி ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தாம்மா நினைச்சேங்கிற மீனா முத்துக்கிட்ட வர்றாங்க. அவர் அப்படியே தலகுனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு. மீனா பக்கத்துல வர ஏன்னு கத்துறாரு. மீனா மட்டும் இல்ல, அந்த கூட்டம் மட்டும் இல்ல, நாமளுமே பயந்துடுறோம். முத்த விரல நீட்டி கோபத்தோட உச்சத்துல பாக்குற முத்து, பேசாத, ஒரு வார்த்தை பேசாத, இந்த அருண் என்ன அவமானப்படுத்தி இருக்கான், உன் தங்கச்சி என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல, இதெல்லாம் கூட நான் தாங்கிக்கிட்டேன், ஆனா நீயே இப்படி பண்ணிட்டல, என் வாழ்க்கையில பெரிய அசிங்கத்தை நீ கொடுத்துட்டல அப்படின்னு முத்து கேட்க மீனா அழுதுகிட்டே, இல்லைங்க நான் சொல்றதுங்கிறாங்க. வேணாம், நான் தான் முட்டாள், பெரிய முட்டாள். நல்லது, நீங்க அவங்க கல்யாணத்தை நடத்துங்க, எனக்கும் இதுக்கெல்லாம் தான் சம்மந்தம் இல்லைல்ல, நீங்க பண்ணுங்க, நான் இங்க இருக்கிறது தான் தப்பு அப்படிங்கிற முத்து அங்கிருந்து பயங்கர வேகத்தோட வெளியே போறாரு. மாமா மாமான்னு சத்யாவும், மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சந்திராவும், முத்து அப்படின்னு அண்ணாமலையும் கூப்பிடுறாங்க. மாப்பிள்ள சொல்றத கேளுங்க மாப்பிள்ள, மாப்பிள்ள போகாதீங்க மாப்பிள்ளன்னு ஓடி வர்ற சந்திரா முத்துவோட கையை பிடிச்சுக்கிட்டு, அவ பண்ணினது தப்புதான் அப்படின்னு சொல்ல திரும்புற முத்து, இல்ல அத்த, நான் தான் தப்பு, இங்க இருக்கிறதுல நான் தான் கெட்டவன், மீதி இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க, நான்லாம் ஒரு ஆளே இல்லைங்க, என் பொண்டாட்டியே என்னை மிதிச்சிட்டால, இனிமே நான் இங்க இருந்து என்னத்த பண்றது, நீங்க கல்யாணத்தை நடத்துங்க, நான் போறேன் அப்படின்னு உடஞ்ச குரல்ல சொல்லிட்டு அங்க இருந்து போக செல்வமும் கூடையே ஓடுறாரு. முத்து வேகமா போயிட்டு இருக்க, பிடிச்சிடலாம் நினைச்சு வந்த செல்வம் பிடிக்க முடியல. உடனே டேய் முத்து, டேய் முத்துன்னு கூப்பிடுறாரு. டேய் முத்து எங்கடா போற டேய் அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறாரு. கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்க சந்திரா வேகமா திரும்பி வந்து சீதாவை பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அடுத்து மீனாவுக்கு ஒரு அறை விட அவங்க ஒரு பக்கம் தடுமாறி போய் விழுறாங்க. மறுபடியும் சீதாவை அடிக்க போக, ஏமா அப்படின்னு அண்ணாமலை குரல் கொடுக்க சந்திரா அப்படியே நின்னு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்ச மனுஷன் எப்படி தலகுனிஞ்சு போறார் பாத்தியா, ஏண்டி இப்படி பண்ணன அப்படின்னு சீதாவை பார்த்து கேட்டுட்டு, ஏண்டி இவளுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்கு எங்கடி போச்சு, இப்படி ஓன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டியே, இப்படி என்னைய நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களேடி, இதெல்லாம் உன்னாலதான் சொல்லிக்கிட்டு சீதாவை அடிக்க போக சீதா பயத்துல குனிஞ்சுக்கிறாங்க. அப்படியே 2-3 அடி அடிக்க சத்யா ஓடி வந்து புடிச்சிடுறாரு அம்மா அம்மான்னு. அண்ணாமலையும் முன்னாடி வந்து, நடந்தது நடந்துருச்சு, கோவப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல, இப்படி பண்ணிட்டாளுங்களே என்ன, மாப்பிள்ள மண்டபத்தை விட்டு போயிட்டாரு, இனிமே அவர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன் அப்படின்னு சந்திரா கேட்க, அம்மா நான் சொல்றத கொஞ்சம்னு மீனா சொல்ல, வேணாண்டி, எப்ப என்கிட்ட சொல்லாம மறைச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணினீங்களோ அப்பவே நான் செத்துட்டேன் அப்படின்னு சந்திரா சொல்ல, அம்மா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க மீனாவும் சீதாவும். ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு அண்ணாமலையும் முன்னாடி வந்து கேட்க, இவங்க பண்ணினது தப்பு தான், அருண் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனா எப்படியும் இவங்க 2 பேருக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது, முதல்ல இப்ப கல்யாணத்தை முடிச்சிடுவோம் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, அதான் அவங்களே பண்ணிக்கிட்டாங்களேங்கிறாங்க மீனாவோட அம்மா. உங்க பையன் பண்ணினது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா, வீட்டுக்கு தெரியாம இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சந்திரா கேட்க, தப்புதாம்மா, எங்க பிரிச்சிடுவோமோன்ற பயத்துல தான் இப்படி பண்ணியிருக்காங்க, நடந்ததை இனிமே மாத்த முடியாது அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, சம்மந்தி அவங்க சொல்றதும் சரிதாம்மா, முதல்ல ஊரறிய இந்த கல்யாணத்தை முடிச்சிடுவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமான்னு அண்ணாமலை சொல்றாரு. இல்லைன்னே, இந்த கல்யாணம் இப்ப நடக்கணும்னா அதுக்கு மாப்பிள்ளை வரணும்,
அவர் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சந்திரா சொல்லிட எல்லாரும் திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் சொல்றதன்னு மீனா சொல்ல வர, ஏய் நீ பேசாதடி, ஒரு நல்ல மனுஷன் மனசை நோகடிச்சிருக்கீங்க. நம்ம குடும்பத்துக்கு அவரோட முடிவு தான் முக்கியம், அவர் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி மீறி உங்களுக்கு வேணும்னா நீங்க நடத்திக்கங்க, நானும் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சந்திராவும் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு மாறி மாறி கூப்பிடுறாங்க எல்லாரும். நேர பாருக்கு வந்த முத்து 3 டம்ளரை வச்சு ஒன்னொன்னுக்கும் ஊத்திட்டு இருக்காரு சரக்க. பின்னாடி ஓடி வந்த செல்வம் அவரு அங்க பிடிச்சி, முத்து டேய் முத்து, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா இங்க உட்கார்ந்துருக்கன்னு கேக்குறாரு. வேற எங்கடா போய் உட்காரணும், சுடுகாட்டுல போய் உட்கார சொல்றியான்னு கோவமா கேக்குறாரு முத்து. டேய் எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்க, முதல்ல வாயை கழுவுன்னு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. போடா அப்படின்னு அதை முத்து சலிப்பா வாங்கி வைக்க, உன்னையவே குடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் எனக்கு ஏன்டா ஊத்திட்டு இருக்கிற, நான் குடிக்க மாட்டேங்கிறாரு செல்வம். உன்னை எவன்டா குடிக்க சொன்னதுன்னு முத்து கேட்க, அப்புறம் எதுக்குடா 3 கிளாஸ் வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு செல்வம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு முத்து சொல்ல, என்ன காரணம் அப்படின்னு செல்வம் கேட்க, முதல் கிளாஸ் என் பொண்டாட்டி என்னை ஏமாத்துனதுக்கு, 2வது கிளாஸ் அந்த அருணுக்கு, இந்த ஏமாத்து வேலைக்கு பிளான் போட்டு கொடுத்ததே அவனாதான் இருக்கும், 3வது கிளாஸ் முட்டாளுக்கு அப்படின்னு முத்து சொல்ல, யார் அந்த முட்டாள்னு கேக்குறாரு செல்வம். நான் தான் அந்த முட்டாள் அப்படின்னு நெஞ்சில் அடிச்சு முத்து சொல்ல, ஷோ அப்படிங்கிற செல்வம், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, அங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப உடனே கிளம்பி வாங்குறாரு செல்வம். எது நடந்தா எனக்கு என்னடா, உனக்கு வேணும்னா நீ போ, நான் வரமாட்டேங்கிறாரு முத்து தண்ணிய ஊத்திக்கிட்டு. டேய் அந்த குடும்பத்துல முக்கியமான ஆளே நீதாண்டா அப்படின்னு செல்வம் சொல்ல, முத்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஏன்டா சிரிக்கிறேன்னு செல்வம் கேட்க, செல்வம் என்னடா சொல்ற, நானா முக்கியமான ஆளு, அப்படி முக்கியமானவன் நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றப்பவே சொல்லியிருக்கணும் இல்லடா, நான் முக்கியமானவன் இல்லடா அப்படின்னு 3வது டம்ளரை காட்டி, முட்டாள் அதுக்கு தான் அந்த கிளாஸ் அப்படிங்கிற முத்து 3 டம்ளரையும் நிறைச்சு வச்சிருக்காரு. டேய் சொன்னா கேளுடா, வேணாண்டா குடிக்காதுடா, டேய் நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு செல்வம் கேட்க, டேய் செல்வம் நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன்டா, ஆனா இந்த விஷயத்துல நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீ கிளம்புங்கிறாரு. டேய் முத்து, அங்க உன் மாமியார் நீ இல்லாம கல்யாணமே நடக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா, நீ வந்தாதான் அங்க கல்யாணமே நடக்கும் அப்படின்னு செல்வம் சொல்ல, நான் இல்லாமலே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுடா, அவங்களே கல்யாணத்தை நடத்திக்க சொல்லு, நான் வரமாட்டேன், வேணா நீ ஒரு ரவுண்ட்ஸ் போட்டு கிளம்புங்கிறாரு முத்து. டேய் முத்து சொன்னா புரிஞ்சுக்கடா, வாடான்னு செல்வம் சொல்ல, டேய் கிளம்புன்னு சொல்லிட்டேன்னு கோவமா கத்துறாரு முத்து. அவர் ஒரு டம்ளரை கையில எடுக்க, கையை பிடிச்சிட்டு, முத்து சொன்னா கேளு, அந்த குடும்பம் மேல அவ்வளோ மரியாதை அப்படின்னு செல்வம் சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, அதெல்லாம் எதுவும் சொல்லாத, என் மேல என்ன மரியாதை வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா, என் பொண்டாட்டியே என்கிட்ட சொல்லல, என்னை ஏமாத்திட்டா, பொண்டாட்டின்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது, முதல்ல அவளைதான் கவனிக்கணும், இந்த கிளாஸ் தானே அவ அப்படின்னு சொல்லிட்டு முதல் டம்ளர் எடுத்து கடகடன்னு குடிக்கிறாரு. ஐயோ படுத்துறானே இவன் அப்படின்னு பரிதவி போட செல்வம் பார்த்துட்டு இருக்க, ஒத்த டம்ளரை மொத்தமா கவிழ்த்துடுறாரு முத்து. டம்ளரை கீழே வச்சுட்டு, நீ போடாங்கிறேன்லடா அப்படின்னு ஒரு சவுண்டை கொடுத்துட்டு முத்து தலையை தொங்க போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க. வேற வழி இல்லாம எழுந்திருக்கிறாரு செல்வம். செல்வம் உன்னை போடான்னு சொல்லிட்டேன் போ அப்படின்னு கத்த, செல்வம் எழுந்து பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. இங்க மண்டபத்துல மாப்பிள்ளை ரூம்ல அருணும் பயங்கர டென்ஷனா தோல்ல இருக்க துண்டை எடுத்து கீழே வேசிட்டு இருக்க. அருண் நீ ஏன்டா கோவப்படுற, நீ எந்த தப்பும் பண்ணலையே, கல்யாணம் பண்ண போற பொண்ணை தானே ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்க, அந்த டிரைவர்லாம் ஒரு ஆளுன்னு ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அருணோட லூசு கொல்லி கேட்க, நீ எதுக்கு மீனாவும் சைன் பண்ணாங்கன்னு சொன்ன அப்படின்னு அருண் கோவமா கேக்குறாரு. அவன் தான் ஓவரா பேசினான், அதனாலதான் சொல்லிட்டேன் அப்படின்னு கூட இருந்த குழிபறிச்சு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. அருண் இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, கொஞ்ச நேரத்துல கமிஷனர் வந்துருவாரு, அந்த முத்த விடு, அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு அவரோட கொலீக் சொல்லிட்டு இருக்க. அருண்னு கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா வர்றாங்க. 3 பேரும் வெளியே போறாங்க. அருண் மட்டும் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அம்மா நான் தெரியாம சீதாவை கல்யாணம் பண்ணிட்டேன், சாரிமாங்கிறாரு அருண். நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுதான், உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா, எப்படியும் சீதா உனக்கு மனைவி ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், அவ என் மருமகளா வரணும்னு தானே நானும் ஆசைப்பட்டேன், ஆனா என்கிட்ட நீ முன்னாடியே இதை சொல்லி இருக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சாரிமான குற்ற உணர்ச்சியோட சொல்றாரு அருண். சரி பரவாயில்ல விடு, நீ எதுக்கும் கவலைப்படாத, ஏற்கனவே சீதா உனக்கு மனைவி ஆயிட்டா, இனிமே இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதான் அந்த முத்து இப்பவும் அவன் வேலையை காட்டிட்டானே, அதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜை பத்தி இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு அருண் கேக்குறாரு.
அருண், தெரியாம பண்ணிட்டீங்களேங்கிற கோவம் தாண்டா. ஊருக்கே உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சிருச்சு. இனிமே அவங்களுக்கு வேற வழியே இல்ல. கொஞ்ச நேரம் பார்க்கலாம், கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அருணோட அம்மா சொல்றாங்க. இங்க பொண்ணு ரூம்ல சந்திரா ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க. சத்யா போனை காதில் வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. கதவை திறந்துட்டு உள்ளர வர்றாங்க மீனாவும் சீதாவும். ஏண்டா, அவர் போன் எடுத்தாரா அப்படின்னு மீனா கேட்க, இல்லக்கா ரிங்கு போய்கிட்டே இருக்கு, போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சத்யா சொல்ல, சீதா அழுதுகிட்டே அவங்க அம்மா முன்னாடி வந்து மண்டி போடுறாங்க. மன்னிச்சிருமா அப்படின்னு அவங்க சொல்ல, பட்டுன்னு எழுந்திருக்கிற அவங்க அம்மா, பேசாதடி, உங்ககிட்ட நான் படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன்ல, உன்னால உன் அக்கா வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு. ஆனா உனக்கு உன் வாழ்க்கை தான் பெருசா போயிடுச்சுல. இப்ப பாத்தியா, மாப்பிள்ள கிளம்பி போயிட்டாரு, இனிமே இவ வாழ்க்கை என்னடி ஆகிறது? இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சந்திரா கத்த. சீதா அழுதுட்டு இருக்காங்க. அம்மா நீ அழாதம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு மீனா நம்பிக்கையா சொல்ல, நீ பேசாத மீனா, நான் ஏதாவது சொல்லிடுவேன். நீங்களா முடிவெடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. பெத்தவன் நான் ஒருத்தி இருக்கேன் இல்லடி, என்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு யாருக்கும் தோணவே இல்லை. நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படின்னு சந்திரா சொல்ல, அம்மா அப்படின்னு ஒரே குரல்ல மீனாவும் சத்யாவும் அலறாங்க. நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காதம்மாங்கிற சத்யா, அக்கா நீ ஏங்கா அப்படி பண்ண அப்படின்னு சத்யா மீனா கிட்ட கேட்க, டேய் அப்ப எனக்கு வேற வழி தெரியலடா. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அவரும் சீதாவுக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருந்தாரு. அருணோட அம்மாவும் அவருக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சீதாவும் அவரை மறக்க முடியாம இருந்தா. வேற வழி தெரியாம தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேம்மா. அப்புறம் எல்லாரையும் சம்மதிக்க வச்சிடலாம்னு தான் நினைச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்க்கா, இப்பதான் மாமா ஒத்துக்கிட்டாருல அப்படின்னு சத்யா சொல்றாரு. நீ எங்கிட்ட மறைச்சதை கூட என்னால மன்னிக்க முடியும். உன் புருஷன் உன்னை அப்படி தாங்குறாரு. உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ பண்ணி இருக்காரு. அவர்கிட்டயே மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற. நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சந்திரா புலம்ப, அம்மா அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா அப்படின்னு மீனா சொல்ல, மாப்பிள்ள கிளம்பி போயிட்டாரேடி, அவரை பத்தி நீ கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா அப்படின்னு சந்திரா கேட்க, தப்புதாம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பா இருந்தா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாருன்னு சொல்லி சீதா ஃபீல் பண்ணா. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. அதான் இந்த முடிவு எடுத்தேன். சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? என் கல்யாணத்தப்ப கூட தான் நிறைய பிரச்சனை வந்தது. இப்ப நான் சந்தோஷமா தானேமா இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, அந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்காம போயிடுமோன்னு தாண்டி எனக்கு பயமா இருக்கு. இவ வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையை தொலைக்க பாக்குறியே. மாப்பிள்ள கோவக்காரர்னு உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சந்திரா கேட்க, தெரியுமா, ஆனா அந்த கோவத்தை விட நல்ல குணமும் இருக்கு. கோவம் குறைஞ்சா அவரு என்ன புரிஞ்சுக்குவாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அம்மா இப்ப பேசிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. மண்டபத்துல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு பாக்கலாமாங்கிறாரு சத்யா. என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லடா. இந்த கல்யாணம் நடக்கணும்னா மாப்பிள்ள வரணும், அவர் ஆசீர்வாதத்துல நடக்கணும். அவர் இல்லாம இந்த கல்யாணத்தை நாம பண்ணினா அவரை நாம மதிக்காத மாதிரி ஆயிடும். அப்புறம் இவளும் அந்த குடும்பத்துல போய் வாழ முடியாது அப்படிங்கிற சந்திரா மறுபடியும் போய் சேர்ல உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப என்ன, அவர் இந்த கல்யாணத்துக்கு வரணும், வருவாருமா? அவர் ஆசீர்வாதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்கும். நான் அவரை கூட்டிட்டு வரேன்னு சபதம் போட்டுட்டு கிளம்புறாங்க மீனா. அக்கா நானும் வர்றேன்கான்னு சீதா மாலையை கழுட்ட. வேணா சீதா, நீ கல்யாண பொண்ணு, நீ இங்கேயே தான் இருக்கணுங்கிறாங்க மீனா. அக்கா இல்லக்கா, மாமா உன் மேல கோவப்படுவாரு, வரமாட்டாரு. அவரு என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நானே உடைச்சிட்டேன். அவரு காலில் விழுந்தாவது நான் மன்னிப்பு கேட்கிறேன், நானும் வர்றேன்க்கா அப்படின்னு சீதா பிடிவாதமா சொல்ல, மீனா திரும்பி அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அவங்க அப்படியே தலகுனிஞ்சு இறுகி போய் உட்கார்ந்துருக்க. சரிவா போலாங்கிறாங்க மீனா. ஏய் இரு அப்படின்னு சீதாவோட கைய பிடிக்கிற சத்யா, சீதாவை எதுக்குக்கா கூட்டிட்டு போற? நான் வரேன்காங்கிறாரு சத்யா. டேய் நாங்க அவரை கூட்டிட்டு வரோம், நீ அம்மாவை பாத்துக்கோ வான்னு சீதாவை கூட்டிக்கிட்டு மீனா கிளம்புறாங்க. கதவை திறந்துகிட்டு வர்றவங்க மண்டபத்தை பார்த்துட்டு, இப்படியே போனா எல்லாரும் பாத்துருவாங்க, வா பின் வழியா போலாம் அப்படின்னு 2 பேரும் வெளியே போறாங்க. மண்டபத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. மீனா என்கிட்ட கூட இதை சொல்லவே இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அண்ணி சீதாவுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க, பாவம் அவங்களுக்கும் முத்துவுக்கும் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு ரவி சொல்ல, ஆக்சுவலி நானே மீனாவுக்கு இந்த ஐடியா தான் கொடுத்தேன், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுங்கன்னு. ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடியே போய் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, முத்துக்கிட்ட சொல்லாம அண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதுதான் அவனுக்கு இருக்க கோபமே அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. அம்மா
நான் வேணா சீதா அம்மா கிட்ட பேசவான்னு அருண் கேக்குறாரு. டேய், இப்ப அவங்க உன் மேல கோவத்துல இருக்காங்கடா, நான் பேசிக்கிறேன் சும்மா இருங்கிறாங்க அருணோட அம்மா. இத கேட்டுட்டு இருக்க விஜயா, ஏங்க இதுக்கு தான் நான் அப்பவே கேட்டேன் எதுக்கு இந்த வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கிறீங்கன்னு. இப்ப பாருங்க, உங்க பையன் பாவம் நல்ல வேலையில இருக்காரு, நீங்க நல்ல இடமே பார்த்திருக்கலாம். இப்ப பாருங்க, கல்யாணம் பாதியிலேயே நிக்குது அப்படின்னு விஜயா ரொம்பவே கிண்டலும் கேவலமா சொல்ல, அம்மா அதான் ஏற்கனவே அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏய் அதை யாரும் பேச மாட்டாங்கடா, மண்டபத்துக்கு வந்து கல்யாணம் நடக்கலன்னா அதைத்தான் எல்லாரும் பெருசா பேசுவாங்க. இந்த குடும்பமே இப்படிதாங்க, உங்க பையன் உங்களுக்கே தெரியாம போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு அவரை மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு விஜயா துணைக்கு ஒரு ஆளை சேர்த்துட்டு இருக்காங்க. அருணும் அவங்க அம்மாவும் தவிப்பா நின்னுட்டு இருக்க, விஜயா யாரும் யாரையும் மாத்தல, இருக்க பிரச்சனைய கிளறி விடாத, இவ ஒருத்தி அப்படின்னு எழுந்து போறாரு அண்ணாமலை. அவரு எழுந்து வர அருணும் அவங்க அம்மாவும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, சின்ன பசங்க வயசு வேகத்துல இப்படி பண்ணிட்டாங்க, என் மருமகளும் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இப்படி பண்ணிட்டா, நீங்க எதையும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்ல, நான் எதையும் தப்பா எடுத்துக்கலங்க, இதுல எனக்கு எந்த கோபமும் இல்ல, சீதா தான் என் வீட்டு மருமகளா வரணும்னு நான் நினைச்சேன்னு அருண் அம்மா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் திருந்தவே திருந்தாது போலன்னு பாக்குறாங்க விஜயா. அதனால கல்யாணம் நடந்தது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அருணோட அம்மா வெளிப்படையாவே சொல்லிட, ஐய இதுங்களும் இந்த படுகொலியில தான் விழணும்னு இருக்குதுங்களா அப்படின்னு விஜயா மனசுல நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அருணுக்கு அவன் விரும்பின வாழ்க்கை கிடைச்சிருச்சு, எனக்கு அது போதுங்கிறாங்க அருணோட அம்மா. அப்பா நல்லபடியா இருக்காங்களே இந்த அம்மா, இருக்கத அப்படியே ஏத்துக்கிட்டாங்களேன்னு நினைக்கிற அண்ணாமலை சந்தோஷமான கையெடுத்து கும்பிடுறாரு. ஐய என்னடா அந்த அம்மா இப்படி சொல்லுது, இதுவே ஒரு கேடுகட்ட குடும்பம் போல இருக்கு, திருட்டு கல்யாணம் பண்ணதை இந்த அம்மா பாராட்டுதுடா, ச்சே அப்படின்னு விஜயா மனோஜ் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. மீனாவும் சீதாவும் பின்கட்டு வழியா வர அங்க செல்வம் வர்றாரு. மீனா கல்யாண பொண்ணோட எங்கம்மா போறேன்னு அவர் கேட்க, அவர் எங்கன்னு மீனா அதட்டலா கேக்குறாங்க. நீங்க எங்கம்மா போறீங்கன்னு செல்வம் கேட்க, அவர் எங்கன்னு சொல்லுங்கன்னு அப்படின்னு மீனா மறுபடியும் கேட்க, அவன் இப்ப வரமாட்டாமா, அதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன், நீங்க கல்யாணத்தை நடத்துங்க, அவன் வந்த உடனே பேசிக்கலாங்கிறாரு செல்வம். புருஷன் அடிச்சானா ஓப்படியால பிடிச்சி கடிச்சாலான்ற பழமொழி மாதிரி மீனா செல்வத்துக்கிட்ட விரைச்சிட்டு இருக்காங்க, அவர் எங்கன்னு மட்டும் சொல்லுங்கன்னு. நாளைய ப்ரோமோவில் முத்துவுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்காரு, ரெண்டும் பார்ல உட்கார்ந்துருக்க, இது ஓன் பொண்டாட்டி, இது எவனோ அருண்னு சொன்ன, இது வந்து அசிங்கப்பட்ட நீ அப்படின்னு அந்த பார்ட்னர் ஒரு டம்ளரையா காட்டி கேட்க, ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு முத்து. ஓன் பொண்டாட்டி இந்த அருணோட ஓடி போயிடுச்சு அப்படின்னு வாண்டடா சொல்லி வண்டியில ஏற, ஏற்கனவே கடுப்புல இருக்க முத்து கோவமா எழுந்து கொத்தா அவனோட சட்டையை பிடிச்சி வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காரு. டேய் தப்பா பேசுவியாடா, கொண்டு வந்து செவரோட சாத்தி வச்சு, டேய் என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுன கொடலை உருவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கார் வந்து நிக்க மீனா கீழே இறங்கி நிக்கிறாங்க, பாத்துட்டு இருக்காங்க. டேய் இந்த கண்ணகி கதையெல்லாம் கேட்டிருக்கியா, அவ அதுக்கும் மேலடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, கார்ல இருந்து இறங்கின மீனா அதை கேட்டு அப்படியே நெகிழ்ந்து போய் நிக்கிறாங்க. முத்துவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்களா, இந்த கல்யாணம் நடக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.